தருமபுரி எட்டியாம்பட்டி கிராமத்தில் ஈஷா மையத்தின் 16வது கிராமோற்சவம் கோலாகலமாக தொடங்கியது. தென்னிந்திய கிராமிய விளையாட்டு திருவிழாவாக கொண்டாடப்படும் 2024ஆம் ஆண்டிற்கான ஈஷா புத்துணர்வு கோப்பையின் இறுதிப் போட்டி கோவையில் டிசம்பர் 28ஆம் தேதி நடைபெறும். இதில் ஆண்களுக்கான வாலிபால் மற்றும் பெண்களுக்கான த்ரோபால் விளையாட்டுகள் நடத்தப்படும். இதன் முதல்கட்ட வாலிபால் போட்டிகளை தருமபுரியில் பாமக எம்எல்ஏ ஜி.கே. மணி துவக்கி வைத்தார். 2 நாட்கள் நடக்கும் முதல்கட்ட போட்டியில் 22 அணிகள் மோதுகின்றன. முதல்கட்ட போட்டியில் வெற்றி பெறும் அணிகள் மாவட்ட அளவிலான போட்டிக்கு தகுதி பெறும். முதலிடம் பிடிக்கும் அணிக்கு 9,000 ரூபாயும், 2ஆம் இடம் பிடிக்கும் அணிக்கு 6,000 ரூபாயும், 3ஆம் இடம் பிடிக்கும் அணிக்கு 3,000 ரூபாயும், 4ஆம் இடம் பிடிக்கும் அணிக்கு 2,000 ரூபாயும் வழங்கப்படும். இந்நிகழ்ச்சியில் பாமக உறுப்பினர்கள் மற்றும் ஈஷா அறக்கட்டளை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஈசா யோக மையம் செய்வது மகிழ்ச்சி அளிக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுகிற வகையில் முதலில் நடத்துகிற அந்த அமைப்புக்கு என்னுடைய நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். வந்திருக்கிற விளையாட்டு வீரர்கள் நீங்கள் சிறப்பாக விளையாட வேண்டும். இது வெற்றி பெறக்கூடியவர்களுக்கு வாழ்த்துக்கள். வெற்றி வாய்ப்பு இழந்தாலும் அவர்களுக்கு மிக மிக வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். வெற்றி பெறலன்னு மனசு தளர்ந்துடக்கூடாது. வெற்றி பெறது முதல் அணி, 2ஆம் அணி, 3ஆம் அணின்னு வந்தா கூட எல்லா அணியும் வெற்றி பெற முடியாது. ஆனா நல்லா விளையாடுவீங்க. இன்னைக்கு வெற்றி பெற முடியலன்னா நாளைக்கு வெற்றி பெறலாம். மனம் தளரக்கூடாது, உற்சாகம் குறையக்கூடாது. அந்த அடிப்படையில் இந்த போட்டி மிக சிறப்பாக அமையும். இதற்கு பிறகு மாவட்ட அளவில், அப்புறம் மாநில அளவில், அப்புறம் தென்னிந்திய அளவில் நடக்க போகுது. எனக்கு ஆசையெல்லாம் என்னன்னா, நம்முடைய எட்டியாம்பட்டி கிராமத்தில் விளையாடக்கூடிய ஒரு அணி இந்திய அளவில் செல்ல வேண்டும், பரிசு பெற வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. அதை நிறைவேற்ற வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.